நல்ல தலைநிமிர்ந்த நாடாக விஜய் அமைப்பார் என்று நம்புவோம். அதே சமயம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று கூறும் முதலமைச்சர் அவர்கள் முதலில் அவர் வீட்டு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ அந்த மரபை உடைத்து அவர் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளார். இது மாற்றம். இப்போ கோட் சூட்டு பிளேசர் அணிஞ்சுட்டு வர்றது ஒரு பெரிய மாற்றம். அது யாருக்கு உரித்தானது? அவர்கள் யார்? நம்ம தான் அதை அலுவலர்கள்லாம் இப்போ அஃபிஷியல்ஸ் எல்லோரும் கம்பெனி அஃபிஷியல்ஸ், ஃபாரின் அஃபிஷியல்ஸ்லாம் போடுறது. முக்கியமாக மிஷினரிஸ், சர்ச்சு இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுற அந்த ட்ரெஸ் கோடில் வந்திருக்கார். சரி, மாற்றத்தை கொடுத்தாரா? மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், அந்த 500க்குள்ளே நம்ம வரணுங்கிறதுக்கு ஒரு உந்துதலாக அதை பண்ணியிருக்கார். ரெண்டாவது அந்த திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கார். சிங்கப்பெண்கிற படைங்கிறத ஏற்கனவே எங்கள் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்துட்டாங்க. அவங்க சிங்கப்பெண் படைங்கிற மாதிரி ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனே கொண்டு வந்தாங்க. கரெக்டாக விமன் செல் போலீஸ் ஸ்டேஷனே கொண்டு வந்தாங்க. அந்த விமன் செல் போலீஸ் ஸ்டேஷன் அருமையாக செயல்பட்டுருக்கு. இது அவங்கள காப்பி அடித்து சிங்கப்படை, இந்த சிங்கப்படை என்ன செய்ய போகிறதுனா அந்த விமன் செல்லுக்கு அடுத்து தான் வருது. இந்த சிங்கப்படை என்ன செய்ய போகிறது, அதோட வேலைகள்லாம் என்னங்கிறத இனிமேல் சொல்லணும். மூணாவது, அவர் எல்லாருக்கும் 2500 கொடுக்கறத கொஞ்சம் அடுத்தடுத்த திட்டத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு போய் நான் கஜானாவெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அதுலேயே அவர் சொல்கிறார். என்ன பொடி பழித்து பேசணும்னு நினச்சிக்காதீங்கன்னு அவருக்கே ஒரு இது வருது, எங்கேயானு பொடி தெரிஞ்சிட போதும் மக்களுக்குன்னு. இருந்தாலும் அதை வெளிப்படையாக வெள்ளை அறிக்கையை கொடுப்பேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறது ஒரு அந்த இடத்துல ஒரு மாற்றம்தான். நல்ல அந்த பதவி இருக்கிற இடத்துலையே அதெல்லாம் பேசினது ஒரு மாற்றம்தான். ஸோ இது மாதிரி நல்ல மாற்றங்களே அவர் கொண்டு வருவார்னு எதிர்பார்க்கலாம். நல்ல வேலை மலேசியாவில் போட்ட டான்ஸ் மாதிரி போடலை, இந்த கோட் சூட்டை போட்டுட்டு. அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்து அவர் நல்ல திட்டங்களை வகுத்து அவர் சொன்ன உறுதிமொழியெல்லாம் காப்பாற்றி வர்றதுனா சந்தோஷம். தமிழ்நாடு தற்கூரி நாடாக இல்லாமல் தமிழ்நாடு நல்ல தலைநிமிர்ந்த நாடாக விஜய் அமைப்பார் என்று நம்புவோம். அதே சமயம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று கூறும் முதலமைச்சர் அவர்கள் முதலில் அவர் வீட்டு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமரசமாகி சேர்ந்தால் எங்களுக்கு சந்தோஷம்.